சுவிசேஷத்தை வெற்றிகரமாக செய்வதற்குண்டான ஒரு முன்னோக்கு பார்வை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். என்கிட்ட ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் இருக்குது, 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 7 பாயிண்ட்ஸ் உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்க போகிறேன். முதலாவது, சுவிசேஷம் என்பது கிறிஸ்தவ அடிப்படை இல்லை கிறிஸ்தவ உலகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம். கடந்த வாரம் தியானிச்சிருப்பீங்க, மத்தேயுனுடைய அந்த கடைசியில் கிரேட் கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது பிரமாண கட்டளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக தியானிச்சிருப்பீங்க. ஆனால் அதை தாண்டி சுவிசேஷம் என்று சொல்லி வரும் பொழுது நமக்குள்ளே ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கலாம், அல்லது கொஞ்ச நாட்கள் ஒரு ஆவியானுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு நாட்கள். அந்த நாட்களில் நம்ம ரொம்ப வேகமாக இருப்போம், ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக என்ன பண்ணுவோம், அப்படி ரொம்ப வைப்ரண்ட்டாக என்ன பண்ணுவோம், அப்படி ஒரு வேகமாக நம்ம செயல்படுவோம். ஆனால் நாட்கள் ஆக ஆக இந்த சுவிசேஷத்தில் நிறைய ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய தோல்விகள் மாதிரி தெரியும். அப்புறம் அதிலிருந்து அப்படியே ஒரு லேசினஸ் அப்படிம்பாங்க, ஒரு சோர்வு, ஒரு சோம்பல், அந்த மாதிரி என்ன வரும், கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக என்ன பண்ண வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளவு தான் பேச்சு திறமை உள்ளவர்களாக இருந்தாலும், மற்ற பல காரியங்களில் பேசி சாதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், இந்த சுவிசேஷம் என்பது வேறு. நம்முடைய பேச்சு திறமை அதுக்கு பிரயோஜனமாக இருக்குமானா இல்லை. என்ன திறமையானவர்களாக இருந்தாலும் அதுக்கு பிரயோஜனமாக இருக்குமானா இல்லை. இந்த சுவிசேஷம் என்பது அது வேறு ஒரு காரியம். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுவிசேஷம் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, பொறுமையோடு நிலையாக அணுக வேண்டிய ஒரு காரியம். இதுக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உவமையை நம்ம எடுத்து அதை பேஸாக வச்சு அதனுடைய அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதாவது லூக்காவினுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் ஒரு உவமையை போதிக்கிறது. அதே 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அந்த உவமைக்குண்டான ஒரு தெளிவான விளக்கத்தை என்ன பண்ணுகிறது, கொடுக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாவே ஒரு 3 காரியம். ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சோர்வு, ஒரு சோம்பல், ஒரு முடக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். இன்றைக்கு சபைகளாகட்டும், கிறிஸ்தவ உலகமாகட்டும், பல காரணங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்ம ஒரு தைரியமாக வெளியே போய் சொல்ல முடியல அப்படிங்கிற பல காரியங்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த சுவிசேஷத்தை வெற்றிகரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த உவமை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை என்ன பண்ணும், கொடுக்கும். அதில் முதல் காரியம், இந்த உவமையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சுவிசேஷம் அப்படிங்கிறதுல விதை. இந்த உவமை நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரியும். அதை நம்ம வாசிக்கும் பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதனால் இந்த தெரிஞ்ச உவமை அப்படிங்கிறதுனால நம்ம நேராக அதுக்குள்ளேயே நம்ம போகலாம். இந்த உவமையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த விதையினுடைய வல்லமை. இந்த விதை என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம், தேவனுடைய வார்த்தை. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம 2 வகையில் பிரித்து தியானிக்க போகிறோம். முதலாவது விளக்கம், 2வது முக்கியத்துவம். இந்த 2 பாயிண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்தினுடைய ஒரு முதல் படியாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஒரு தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். நம்மளுடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம் வேணால் இருக்கலாம். இந்த கிராமம் ரட்சிக்கப்படணும், இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், என்ன வேணால் நம்மளுடைய இன்டென்ட், நம்மளுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கு செயல்படவில்லை என்று சொன்னால், இந்த விதை செயல்படவில்லை என்று சொன்னால், எல்லாமே என்ன ஆகிடும், வெறுமையாக என்ன பண்ணிடும், போயிடும். எபிரேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அந்த வல்லமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அது ஏன் வல்லமையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு ஜீவன் உள்ளதாக இருக்குது. ஒரு ஜீவன் உள்ளது தான் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும், வல்லமையாக இருக்கும். ஜீவன் அற்றது, அதுக்கு அங்கே பவர் இருக்காது, வல்லமை அற்றதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. அதுக்கு ஒரு அடித்தளம் அதுதான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பவுல் சொல்கிறாரு, ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது.
அப்போ சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாவே தேவனுடைய வார்த்தை, விதை. அந்த விதை தான் பெலன். என்ன பெலன் சொன்னால், ஒரு ரட்சிப்புக்கு உண்டான பாதைக்கு அதுதான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பெலனாக இருக்கிறது. அப்போ இதுதான் விதையினுடைய விளக்கம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம இதை கொஞ்சம் தியானிக்கலாம். எப்படி தியானிக்கலாம் அப்படின்னு சொன்னால், முக்கியத்துவம். இன்றைக்கு இந்த சுவிசேஷத்திற்கு வார்த்தையினுடைய வல்லமை அப்படிங்கிறத காட்டிலும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறத காட்டிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுவிசேஷங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு ஸ்மூத்தான ஒரு 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 ஃபேன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹைடெக் எக்யூப்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி சுவிசேஷத்தை என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டு போகிறோம். அது தவறு கிடையாது. நிறைய உபகரணங்கள் இன்றைக்கி மொபைல் ஃபோன் மூலிமா நம்ம கொண்டு போகிறோம், டிவி மூலிமா கொண்டு போகிறோம். இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய தளங்களை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறோம். அது கிடையாது, அது தவறு கிடையாது. ஆனால் ஒரு உண்மையான ரட்சிப்பு எப்பொழுது தொடங்கும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை வல்லமை பெற்று எழும்பும் பொழுது தான் அங்கே என்ன பண்ணோம், உண்மையான ரட்சிப்பு தொடங்கும். அப்போ ஒரு லைஃப் சேஞ்சிங், ஒரு வாழ்க்கையே மாற்றுகிற ஒரு சத்தியம் எங்கிருந்து தொடங்குகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன பண்ணுகிறது, தொடங்குவதை நாம் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. அப்போ இதை நம்ம எப்படி சுவிசேஷத்தை ஃபேன்சியாக கொண்டு போகிற மாதிரி டிசைனாக அந்த காலத்தில் கொண்டு வராங்க பாருங்கள். சுவிசேஷத்தை வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு முறையில் எப்படியோ கொண்டு வராங்க. உதாரணத்திற்கு இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய வாலில், அதனுடைய காம்பவுண்ட் சுவரில் பார்க்குறோம் வேத வசனங்கள் எழுதி போடுறாங்க, நோட்டீஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பல முயற்சிகள் என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. ஆனால் ஃபெய்த்ஃபுல்லி கம்யூனிகேட் பண்ணுறது, அதாவது உண்மையாக தேவனுடைய வார்த்தையை என்றைக்கு நாம் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோமோ அங்கிருந்து தான் சுவிசேஷம் செயல்பட என்ன பண்ணுகிறது, ஆரம்பிக்கிறது. நம்ம எப்படி அதை அறிவிக்கிறோம்? முதல் காரியம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளேருந்து எப்படி என்ன பண்ணுகிறது, செயல்படுகிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள ஜீவன் உள்ளதாக வச்சுருக்கிறோமா? நமக்குள்ள ஜீவன் உள்ளதாக தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது, அந்த விதையினுடைய முளைப்புத்தன்மை உள்ள அந்த ஜீவன் இருக்கும் பொழுது தான் நிலத்தில் அந்த விதை என்ன பண்ணுகிறது, வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆனால் அது எனக்குள்ள ஜீவன் உள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை சுவிசேஷமாக வெளியே இன்னொரு இடத்துல போகும் பொழுது அது வல்லமை உள்ளதாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. அங்கே தான் ஒரு உண்மையான ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு மனிதருக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. அப்போ என்கிட்ட தேவனுடைய வார்த்தை நான் ஜீவன் உள்ளதான் வச்சிருக்கிறேனா அப்படிங்கிறது ஒரு முதல் காரியம். அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அப்படி தான் என்ன பண்ணணும், முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்குள்ள ஆசைகள், ரிசல்ட்டை குறித்து நான் சுவிசேஷம் இன்றைக்கி ஒரு 100 பேர்த்துக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அதனுடைய ரிசல்ட் 100 பேரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லோருக்குள்ளே. ஆனால் நம்ம சரியான விதையை விதைச்சிருக்கிறோமா? சரியான தேவனுடைய வார்த்தையை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விதைத்திருக்கிறோமா? அங்கே அது எனக்குள்ள ஜீவன் உள்ளதாக இருக்கிறதா, வல்லமை உள்ளதாக இருக்கிறதா? நான் விதைக்கும் பொழுது அது என்ன பண்ணும், பயனுள்ளதாக என்ன பண்ணும், மாறும். இது முதல் காரியம். இது ஆசைகள் இருக்கலாம், அதனுடைய முடிவை குறித்து நம்ம ரொம்ப ஆசைப்படலாம். ஆனால் ப்ராப்பர் சீட், ஒரு தரமான விதை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள ஜீவனுள்ளதாக இருக்கணும், வல்லமை உள்ளதாக என்ன பண்ணணும், இருக்கணும். அதில் முதல் காரியம் நம்ம அது. ரெண்டாவது, இந்த வசனத்தில் இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது முதலாவது விதை இந்த ஓமையில் அதிகம் பேசப்படுகிறது. ரெண்டாவது சாயில், மண். இந்த ரிசல்ட்டுங்கிறது எதை பொறுத்து இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணினுடைய தன்மையை குறித்து என்ன பண்ணுகிறது இருக்கிறது. முதலாவது இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம், அப்புறம் அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த காரியத்தில் பாருங்கள், இந்த ஊமையில் பாருங்கள், சேம் விதை, அதாவது ஒரே விதை தான், ஆனால் டிஃப்ரெண்டான நிலத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். டிஃப்ரெண்டான ஒரு நிலம், விதை, அதாவது வழியருகு, கற்பாறையின் மேல், முள்ளுள்ள இடங்கள், நல்ல நிலம், 4 நிலம். ஆனால் விதை சேம் விதை தான், விதை 4 வித்தியாசமான விதைகள் கிடையாது. அப்போ இந்த 4 விதைகள் வித்தியாசமான மண்ணிலே என்ன பண்ணுகிறது, இடத்துல என்ன பண்ணுகிறது, விதைக்கப்படுகிறது. ஆனால் இந்த 4 விதைகளினுடைய தன்மையும் கடவுள் இங்கே என்ன பண்ணுறாரு, வித்தியாசமாக கொடுக்குறாரு. ஒரு விதை ஒரு ரியாக்ஷனும் இல்லை.
ரெண்டாவது விதை ஒரு டெம்பரரி, ஒரு தற்காலிகமாக வளருது, அப்புறம் அது காணாமல் போயிடுது. ஒரு சில விதை முளைக்கிறதே இல்லை. அவுட் ஆஃப் 4, அதாவது இந்த 4 விதைகளில் ஒரு விதை நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதை மாத்திரம் முளைக்கிறது, மரமாக மாறுகிறது, கனி கொடுப்பதாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. இப்போ நம்ம இதில் எதை குற்றம் சுமத்த முடியும் சுவிசேஷத்தில்? நல்லா கவனிங்க. இந்த நிலம் அப்படிங்கிறது நம்ம எதை குறிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லுகிற ஆட்களை, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற ஆட்களை நம்ம குறிக்கலாம். இப்போ இதில் யாரை குற்றம் சுமத்த முடியும்? ஏங்க 4 நிலத்தில் விதைக்கிறோம், ஏன் ஒரே விதைப்பவர் ஒருவர், சேம் அதே ஆள், ஆனால் நிலம்தான் வேறு. இப்போ இந்த 3 விஷயத்தில் நம்ம யாரை குற்றம் சுமத்தலாம்? விதையை குற்றம் சுமத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. விதைப்பவரை குற்றம் சுமத்த முடியுமானாலும் இல்லை. அப்போ நம்ம இதில் யாருடைய செயல்பாடு பொறுத்து இது மாறுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த சாயில், அந்த மண், அந்த மண்ணை பொறுத்து தான் என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. அப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து தான் என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கடமை அப்படிங்கிறது முதலாவது விதைப்பவருடைய கடமை. அதை கவனிக்கலாம். நம்ம விதைப்பவருடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய கடமையை அவர் சரியாக செஞ்சுட்டார். அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, அவருடைய கடமையை சரியாக என்ன பண்ணிட்டார், நிறைவேற்றி விட்டார். அவர் விதைச்சிட்டார். இப்போ எங்கே குற்றம் ஆகுது அப்படின்னு சொன்னால், சாயில், அந்த நிலம். இப்போ சாயிலுடைய கடமை, மண்ணினுடைய கடமை தான் ரொம்ப முக்கியம். இந்த மண் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த விதையை ஏற்றுக்கொள்ளணும். அந்த விதையை அந்த மண் ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறம் தள்ளுகுது அப்படின்னு சொன்னால், மண் தான் இங்கே அக்கௌண்டபிளாக மாறுது. கடமை அதுதான் காட்ட வேண்டிய ஒரு கடமைக்குள்ளாக என்ன பண்ணுகிறது, வருகிறது. இப்போ சகோதர சகோதரியே, விதைப்பது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது, வெற்றிகரமாக முடிகிறது. ஆனால் அந்த மண் எடுத்துக்கொள்வதிலே வித்தியாசப்படும் பொழுது, அதை மண் அந்த விதையை புறம் தள்ளும் பொழுது தான் அங்கே ஒரு ஃபெயில், அங்கே ஒரு தோல்வி என்ன பண்ணுகிறது, வருகிறது. இப்போ சுவிசேஷம் அடுத்த கட்டத்திற்கு நகராதது. 4 நிலத்தில் 4 வித்தியாசமான மனிதர்களிடத்தில் நாம் விதையை விதைக்கிறோம். அதில் 1 தான் பலன் கொடுக்குது, 3 அதில் பலன் கொடுக்கலை. இப்போ இந்த சுவிசேஷம் ஒரு இடத்துல மாத்திரம் தான் முன்னோக்கி என்ன பண்ணுகிறது, நகருகிறது. சரிங்களா? இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இதனுடைய பர்ஸ்பெக்டிவுடைய அந்த சிக்னிஃபிகண்ட், அதாவது இதனுடைய முக்கியத்துவம், நீங்கள் நிலத்தை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்றைக்கும் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா விதைக்கிறது. என் கையில் ஒரு பவுலில், ஒரு பாத்திரத்தில் நிறைய சீட்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என் கையில் கொடுத்துட்டார். இப்போ என் வேலை என்னென்னா, அதை நான் ஜீவனுள்ளதாக நான் தற்காத்து கொள்ளணும், வல்லமையுள்ளதாக எனக்குள்ளே நான் வச்சுக்கணும், விதைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த விதையை விதைக்கிறதுல ஃபஸ்ட்டு எனக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு சந்தோஷம் இருக்கணும். அவங்க ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, அவங்க இந்த இடத்துல இருக்காங்க, அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, இவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ளே நம்ம என்றைக்கும் சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன் வேலை சந்தோஷமாக நான் விதைச்சிட்டே போவோம். கடவுள் சொல்கிறாரு, 4 நிலத்துலையும் விதைக்கிறார். அந்த 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 விதைப்பவருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தெரியும். ஒரு விதைப்பவனுக்கு தெரியாதான் என்ன, நிலம் அப்படிங்கிறது இங்கே கற்பாறையில் போட்டால் வராதுப்பா, இங்கே நடக்கிறவங்க போட்டால் வராது. ஆனால் அவருடைய வேலை என்னென்னா விதைக்கிறது. அதை விதைச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவர் போகிறார். அது தெளிவாக இந்த ஓமையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இங்கே தான் விதைக்கணும், கடைசி நல்ல நிலம் இங்கே தான் விதைக்கணும் அப்படின்னு இல்லாமல், அந்த விதைப்பவர் 4 நிலத்திலும் என்ன பண்ணுறாரு, பரவலாக என்ன பண்ணுறாரு, விதைச்சிட்டு வர்றார். அப்போ அந்த ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிறத குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை விதைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எல்லா நிலங்களிலும் விதைச்சிட்டே போ. அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிலைட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு 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 இருதய பெருக்கு, இருதய மகிழ்ச்சியோடு அந்த வசனத்தை என்ன பண்ணுறது, விதைச்சிக்கிட்டே போகிறோம். 3வது, இந்த விதைக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது எனக்கு கொடுத்த ஒரு சர்வெண்ட்டான நான் ஒரு சர்வெண்ட், எனக்கு கொடுத்த ஒரு வேலை, இது எனக்கு கொடுத்த ஒரு ஊழிய பணி. இதை நான் சந்தோஷமாக எடுத்து, இதை மகிழ்ச்சியாக எடுத்து, எனக்குள்ள தேவனுடைய வார்த்தையை ஜீவன் உள்ளதாகும், எனக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வல்லமை உள்ளதாகவும் நான் வைத்திருக்கும் பொழுது, அதை விதைத்து கொண்டே போகும் பொழுது அதனுடைய பலனை நான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொண்டே போக முடியும்.
ஒரு கேக் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேக் மேலே சில டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கோ இல்லையோ, அந்த கேக்கினுடைய டேஸ்ட் என்ன பண்ணும், தரமானதாக இருக்கும். அது எப்பயுமே நமக்கு என்ன பண்ணும், ஒரு ஸ்டேபிளாக என்ன பண்ணும், நிலையானதாக என்ன பண்ணும் இருக்கும். அப்போ நம்மளுடைய கோல், இந்த விதைப்பவராகிய நம்மளுடைய இந்த சுவிசேஷத்தில் கோல் எப்படிப்பட்டதாக இருக்கணும், நிலத்தை பார்க்கக்கூடாது, விதையை விதைக்கிறத நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். நம்மளுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர, நான் அறிவித்து எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கோலாக இருக்கக்கூடாது. நேற்று 10 பேருக்கு தான் அறிவித்தேன், அதில் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு மாத்திரமே அறிவிக்கிறேனே, அந்த 10 பேர் இன்றைக்கி நான் பார்க்குற 10 பேரை நான் சூஸ் பண்ணுறேன். அது இவங்க பெட்டராக இருப்பாங்களோ, இவங்க புரிந்து கொள்வார்களோ, இல்லை இவங்க அறிகிற மனநிலைமையில் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போகாமல், என் வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நான் விதைச்சிக்கிட்டே என்ன பண்ணணும் போகணும். என்னுடைய கோல் என்ன அப்படின்னா, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய வேலை இல்லை. எவ்வளோ பேருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன், எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், எத்தனை பேர் அதில் தேவனுக்குள்ளே வந்தாங்க அப்படிலாம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் ரொம்ப அந்த ரேஷியோ என்ன பண்ணும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வேதாகமத்தில் எரேமியாவுடைய காலகட்டமாகட்டும், இயேசு கிறிஸ்துடைய காலகட்டமாகட்டும், இந்த 2 காலகட்டத்திலையும் எரேமியா எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது அவர் கவனம் இல்லை. கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் அதை போல்டாக நான் என்ன பண்ணணும், ஹேவ் டு சே டு எவ்ரி ஒன். நான் எங்கே போய் நான் என்ன பண்ணணும், அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க, எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ளலை. எல்லாருமே எரேமியாவை புறந்தள்ளினாங்க. ஆனால் எரேமியா அதை குறித்து கவலைப்படலை. கடைசி வரைக்கும், அந்த தேசம் அடிமைப்பட்டு போகிற வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான், அவருடைய வார்த்தையை விதைச்சிட்டு போயிட்டே இருந்தார். எத்தனையோ பேர் உள்ளே வந்தாங்க, கேட்டாங்க, போனாங்க. இவங்களை மட்டும் பிரிச்சுக்குவோம், இவங்களுக்கு மட்டும் சுவிசேஷத்தை அறிவிப்போம் அப்படின்லாம் என்ன பண்ணுறது கிடையாது. அப்போ ஒரு விதைப்பவனாக நான் விதை நிலத்தை பார்க்கக்கூடாது, விதைப்பது என்னுடைய வேலை. அப்போ சுவிசேஷத்தின் வெற்றிக்குண்டான அடுத்தபடி தேவ பிள்ளைகளாகிய நீங்களாகட்டும், நானாகட்டும், என்னுடைய வேலை விதைக்கிறது. நான் எல்லாத்திட்டையும் நான் என்ன பண்ணுவேன், விதைச்சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன் போவேன். 2வது பாயிண்ட், இதில் நம்ம ரொம்ப கிளியராக இருப்போம். 3வது காரியம் விதைப்பவர். 2வது நிலம் பார்த்தோம், 3வது விதைப்பவர். விதைப்பவர் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். ஒரு போதகம் பண்ணுகிறவர்கள், ஒரு டீச்சர், இங்கே நிறைய பேர் நம்ம இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாருக்குமே நம்ம ஒருத்தருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது உங்களை கர்த்தர் அங்கே ஒரு ஸ்தானத்தில் வச்சுருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை அவங்கள மாற்றுறாரு, உங்களை ஒரு போதகர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போகிறார். ஒரு டீச்சர், அவங்களுக்கு புரியாத ஒரு காரியத்தை நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போகிறீங்க. இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் என்ன பண்ணுறாரு கடவுள், அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு வைக்கிறார். அப்போ 2 வேலை நமக்கு வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் இந்த சுவிசேஷத்தை குறித்து 2 வேலை கொடுக்குறார். ஒன்று விதைப்பவர், இன்னொன்று தண்ணீர் ஊற்றுபவர். அது அந்த 2 பாயிண்ட் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. என் வேலை இந்த வேலை தான், விதைக்கிறது, தண்ணீர் ஊற்றுறது. ஒருத்தர் விதைக்கிறாங்க, ஒருத்தர் தண்ணீர் ஊற்றுறாங்க. ஆனால் தேவன் தான் அங்கே என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறார். இதில் நம்மளை யாரும் போஸ்ட் பண்ணிக்கல, நம்மளை யாரும் பெருமைப்படுத்தி கொள்ளனா, ரொம்ப திறமையாக இந்த வசனத்தை கரெக்டாக எடுத்து நான் அங்கே சொன்னேன், இந்த வார்த்தையை நான் எடுத்து அங்கே சொன்னேன், அதனால தான் அந்த இடத்துல செயல்பட்டுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது சொல்கிறது உண்டு. சில நேரங்களில் சில சபைகளில் சில மெம்பர்ஸ் பேசும்போது சொல்லுவாங்க, இப்போ நீங்களும் ஒரு ஊழியருங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நேராக ப்ரொமோட் ஆகிட்டுருக்கீங்க, வேத வசனத்தை கற்றுக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சபை வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது நான் தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. அது தங்களை நான் அந்த ஊழியம் பண்ணேன், நான் இந்த ஊழியம் பண்ணேன், இன்றைக்கி நான் சும்மா இருக்கேன், நான் பண்ண போகிறது இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சில நெகட்டிவான ஒரு காரியம் சொல்லுவாங்க. நான் இங்கெல்லாம் போய் பண்ணதுனால தான் அந்த சபை வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் கிடையாது. அது அந்த ஸ்தானத்தை, சபை வளர்ச்சியோ ஆத்தும ஆதாயமோ ரட்சிப்போ அது தேவனுடைய கருத்தில். எனக்கு கொடுத்த வேலை விதைச்சிட்டு போகிறதா, அதை குறித்து நான் போஸ்ட் பண்ண, அதை குறித்து நான் பெருமைப்படுக்கிற வேலை எனக்கு என்ன பண்ணாது கிடையாது. இது அந்த விதைப்பவனுக்கு உண்டான ஒரு விளக்கம், சிக்னிஃபிகன்ஸ். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த விதைப்பவர். இன்றைக்கி நீங்களும் நானும் விதைப்பவர், நம்மை போல் கிறிஸ்தவ பிள்ளைகள் நாம் எல்லோரும் விதைப்பவர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கையில் வேத வசனத்தை எடுத்துகிட்டு, விதையை எடுத்துகிட்டு இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம், பயணம் பண்ணி கொண்டு இருக்கோம். இப்போ விதைப்பவர் எப்படிப்பட்ட, இப்போ விதை நிலத்தினுடைய தன்மை பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். இப்போ விதைப்பவராகிய நீங்களும் நானும் நம்மக்கிட்ட சில குறைகள் என்ன பண்ணலாம் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம்,
ஒரு படித்து ஞானமுள்ள உலகப்பூர்வமாக படித்து ஞானமுள்ள ஒரு மனுஷன்ட்ட படிப்பறிவே இல்லாத நம்மளை கர்த்தர் அங்கே என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அது எப்படி வேணால் மாறிக்கலாம். நம்ம பார்க்குறோம், நிறைய மிஷினரிமார்கள்லாம் பார்க்குறோம், மொழி தெரியாமல் சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்க. இன்னும் சில காடுகளில் வாழக்கூடிய மனிதர்கள், ஆதிவாசி மனிதர்கள், காட்டுவாசி மனிதர்கள், அவங்க மத்தியில் அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்னு இங்கேயாவது தெரியும். ஒரு தேசத்தில் ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன மொழியினே தெரியாது, அவங்க எப்படி வச்சு, ஆனால் சுவிசேஷத்தை கொண்டு போவோன்னு அங்கே போகிறாங்க, விதைக்கிறாங்க. அதில் அறுவடையும் இன்றைக்கி நிறைய என்ன பண்ணுது, இன்றைக்கி அறுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு இருக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், விதைப்பவர் எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது பாவம் பண்ணுறவங்க அந்த காரியத்தில் நான் போகலை, அந்த பாயிண்ட்டு இங்கே சொல்லப்படலை. விதைப்பவர் ஃபெய்த்ஃபுல்லாக, உண்மையாக, ஜீவனுள்ளதாக நமக்கு தனக்குள்ள தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பயபக்தியாக வச்சுட்டு, டிவோஷனாக வச்சுட்டு, பக்தியாக வச்சுட்டு அவர் விதைக்கிறத, அவர்கிட்ட படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், அவர்கிட்ட பேச்சு திறமை இல்லாமல் இருக்கலாம், அவர்கிட்ட சில காரியங்கள் குறைபாடாக இருக்கலாம், இல்லை எல்லாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அது இங்கே பாயிண்ட்டே கிடையாது. என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட படிப்பு இருக்குது, என்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது, என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, நான் தான் சுவிசேஷத்தில் டாப்பாக வர முடியும், கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது எல்லாம் இல்லாத ஒரு மனுஷனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், பயன்படுத்துகிறார். அப்படி தான் ஆண்டவர் எங்கேயுமே உன்னுடைய படித்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வா பேதுரும், அதுக்கப்புறம் என்னுடைய சீசனாக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் யாரையுமே அப்படி சேர்க்கலை. நல்லா கவனிங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு ஆண்டவர். 3 வருஷம் தன்னோடு வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இன்றைக்கி இந்த ஒரு வேதாகம கல்லூரின்னு இன்றைக்கி எடுத்து உங்களுக்கும் எனக்கும் அவங்க ட்ரைனிங் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரைனிங் போதும். இதில் நம்ம குவாலிஃபிகேஷன் நம்ம பெருசாக நம்ம பார்க்குறது கிடையாது. அப்போ அவங்களுடைய விதைப்பவர் என்ன எப்படி வேணால் இருக்கலாம். கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாங்களா, பயபக்தியாக இருக்கிறாங்களா, இட்ஸ் மோர் தென் எனஃப். அவங்க அதுவே நமக்கு என்னது போதும் அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறது. சுவிசேஷத்தை மற்றவர் இடத்துல சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். தெய்வ பிள்ளைகள் யாருக்கும் அதில் குறைவு கிடையாது. அது போதும். அதுக்கு மேலே பெரிய டேலண்ட்லாம் என்னது நமக்கு தேவையில்லை விதைப்பவருக்கு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்னென்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபெய்த்ஃபுல்லாக தேவனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஓடிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். அடுத்தவர்களை சந்திக்கணும், அடுத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். இதெல்லாம் அடுத்தது ஒரு 4வது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சுவிசேஷத்தின் வெற்றிக்கான ஒரு முன்னோக்கு பார்வையில் விதைப்பவர் தான் அறுக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது. பைபிளில் நம்ம பார்க்கலாம், யாரோ விதைச்சதை யாரோ என்ன பண்ணலாம், அறுவடை பண்ணலாம். விதைப்பதும் அறுவடை செய்வதும் அது ரொம்ப ஒரு காரியம். விதைப்பவர் ஒருவர், அறுப்பது வேறொருவர். நிறையா காரியங்கள் சொல்லலாம் அதில். இந்த விஷயத்தில் முதலாவது விதைப்பவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் அறுக்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறத காட்டிலும் விதைக்கிறதுல அதிக குறிக்கோளாக என்ன பண்ணணும் நம்ம இருக்கணும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த ஒரு கொள்கை நல்லா வச்சுக்கோங்க. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நான் பெருக அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் பெருக விதைக்கணும். நான் பெருக விதைக்கும் பொழுது தான் நான் பெருக அறுக்க முடியும். அதில் சில விஷயங்கள், சில அறுவடை வேற ஒருத்தர் கூட என்ன பண்ணலாம். நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு விற்பனை வியாபாரி, சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கஸ்டமர் கால் நமக்கு பார்க்குறோம். நமக்குலாம் நம்ம ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மிக்சி வாங்குறீங்களா, இந்த கிரைண்டர் வாங்குறீங்களா, இல்லை இந்த பொருள் வாங்குறீங்களா, அந்த பொருள் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி, என்கிட்ட எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பண்ணுற ஒரு 10 ஃபோனில் 9 ஃபோன் ஃபெயிலியர் ஆகும். 9 பேர் வேண்டாம்பாங்க, ஒருத்தர் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 100 ஃபோன் பண்ணுறாங்கன்னா 90% ஃபோன் ஃபெயிலியர்னா எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அந்த ஒரு 10 பேர் இல்லை 10 நம்ம ரேஷியோ எடுக்கும்போது ஒருத்தர். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் டக்குன்னு மெம்பர்ஸ் அதிகம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒருவேளை அவங்க இந்த ப்ராடக்ட் அப்போ தான் கேள்விப்பட்டு வேறு இடத்துல வாங்கலாம், வேறு ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம், வேறு இடத்துல என்ன பண்ணலாம். அது இல்லை, என்கிட்ட வாங்கணும் அப்படின்னா நான் போய்கிட்டே இருக்கணும். இவங்க வாங்கலையேன்னு நான் கோவப்படக்கூடாது, இவங்க வாங்கலையேன்னு அந்த இடத்துல ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகி நான் உட்காந்துடக்கூடாது. அந்த பாயிண்ட் அந்த சேல்ஸ்மேன்ட்ட நம்ம பார்க்க முடியும். சுவிசேஷமும் அப்படி தான், அறிவிச்சுட்டு போய்கிட்டே என்ன பண்ணணும், விதைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம. அது அந்த நோக்கம் நமக்குள்ளே ஸ்டடியாக இருக்கணும். அதே போல் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஆக்டிங். ஒருத்தர் ஒரு நடிகர், அவர் தன்னை நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் போய் ஃபஸ்ட்டு இதுலேயே படம் நடித்து பெரிய ஹீரோவாகி அப்படின்லாம் கிடையாது. ஹீரோவோ வேறு எந்த பொசிஷனோ போனார் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துக்கு போவார்.
போய் 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 அலைஞ்சு அலைஞ்சு 100, 200, 1000 அப்படின்னு 1000 இடங்கள் சுற்றி ஒரு இடத்துல சான்ஸ் கிடைக்கும். அது ஒரு அந்த ரேஷியோ பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும். சேல்ஸ்மேனாவது 10ல் 1, இதில் 100ல் 1, 1000 1, அப்படி தான் நம்ம கணக்கெடுக்க முடியும். இந்த ஓமையிலே நம்ம பார்க்குறோம் 4 அவுட் ஆஃப் 1 தான் அது என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் ஆகுது. 4 விதை விதைக்கிறாங்க, 1 தான் என்ன பண்ணுது, அதில் வரதை நம்ம என்ன பண்ணுது காண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், அதிகம் அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகம் விதைக்கணும். நம்மளுடைய சக்ஸஸ், சுவிசேஷத்தினுடைய வெற்றினா நீங்கள் விதைச்சிட்டு போயிட்டே இருங்க. இந்த கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், என் வேலை செய்கிற இடத்துல இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறேன், இந்த ஊரில் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பாஸ்டர், நான் ரொம்ப நாளாக சுவிசேஷம் அறிவிச்சிட்ருக்கேன், அந்த ஊரில் ஒருத்தர் கூட வரல, நான் இப்படியே இருந்துக்கிறேன், நான் சோர்வு அடைஞ்சிட்டேன், நான் பலவீனம் அடைஞ்சிட்டேன், அப்படிலாம் என்னது கிடையவே கிடையாது. அப்படிலாம் நீங்கள் தேவையே இல்லை. போய்கிட்டே இருக்கலாம். பெருக்க விதைச்சிக்கிட்டு வரும்போது ஒரு நாள் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. கலெக்ட் பண்ணும்பொழுது உங்களால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கும்பொழுது தான் தெரியும். உங்களுடைய ஆயுசு நாட்களில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு வேளை கால்குலேஷன் தெரியாமல் இருக்கலாம். பரலோகத்தில் போய் அந்த ரிவார்டு ஜீவ கிரீடத்தை பெறும்போது ஆண்டவர் சொல்லும்போது, ஓ இவ்வளோ பேர் இவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினச்சே பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு ஆச்சரியப்படும் போது தான் உங்களுடைய அந்த உழைப்பு, உங்களுடைய அந்த சுவிசேஷ பணியினுடைய அருமையை நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு விளக்கம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், முக்கியத்துவம். விதைப்பவர் நம்ம பார்த்தோம், விதைக்கிறவர் ஒருவர், அறுக்கிறவர் ஒருவர். அப்படிங்கிறதுல விதைப்பவருடைய பங்கு என்னன்னு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், எக்கனாமிக்கலாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரிசல்ட்டை நோக்கி போகாமல் விதைக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், போய்கிட்டே இருக்கணும். என் வேலை என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், விதைச்சிக்கிட்டே என்ன பண்ணணும், நான் போய்கொண்டே என்ன பண்ணணும் இருக்கணும். அதில் தெளிவாக நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். அப்போ என் வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, விதைக்கிறதுல ஆத்ம ஆதாயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கணுமோ தவிர, மற்ற காரியம் யார் அறுப்பா, எந்த சபைக்கு போவாங்க, எங்கே போவாங்க, இன்றைக்கு அப்படி இருக்கலாம், எங்கள் சபைக்கு தான் வரணும், இந்த இடத்துல தான் வரணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு தடையை பல இடத்துல போடுறாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் நம்ம தேவ பிள்ளைகள், வேதாகமத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆகக்கூடாது. நம்ம சபை கூட்டிகிட்டு போகணும், அதில் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வரலையே அப்படின்னு கவலைப்படாமல் நம்ம என்ன பண்ணணும், விதைச்சிட்டே என்ன பண்ணணும், போகணும். ஏசு கிறிஸ்து, இது நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் இதை நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது ஒர்க் நெசசரி. இதில் ரொம்ப முக்கியமானது வேலை. அது ரொம்ப முக்கியம். நான் தான் சொன்னேன், விதைப்பவனுக்கு ஒர்க் ஹார்டு, அதாவது ரொம்ப கடினமான ஒரு வேலை தான். நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் போகிறோம், ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், எடுத்தோன்னே விதைச்சிட முடியாது. வி ஹாவ் டு ப்ரிப்பேர். அதாவது நம்ம என்ன பண்ணோம், அந்த நிலத்தை தயார் செய்யணும். கர்த்தர் அந்த பணியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஒரு நிலத்தை நீங்கள் தான் தயார்படுத்துகிறீங்க, நம்ம தான் தயார்படுத்துகிறோம். சுவிசேஷம் அறிக்கிறவர் தயார்படுத்தி அதில் ஒரு விதையை ஊனிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். அந்த நிலம் கரடுமுரடான நிலமாக இருக்குது, பாவம் செய்கிற ஒரு நிலமாக இருக்குது. அந்த நிலம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கடினத்தன்மை உள்ள ஒரு நிலமாக இருக்குது. அந்த நிலத்தை ஒரு செட் பண்ணுறீங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஒரு செட் பண்ணுறீங்க. அந்த நிலத்தை நல்லா மிருதுவாக்கி, அதை நல்லா உழுது, அது நல்லா அதை பண்படுத்தி தேவனுடைய வார்த்தை அதை விதைச்சிட்டு போங்க. அது கண்டிப்பாக சில விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். சில விதைகள் 2 நாளில் முளைக்கும், சில விதைகள் 8 நாள் 10 நாள் ஆகும். சில விதைகள் நீங்கள் கவனித்து பாருங்கள், மழை பெஞ்சால் முளைக்கும். நம்ம எப்பயோ ஒன்று விதைப்போம், மழை தண்ணி பட்டால் தான் சில விதைகள் முளைக்கும். மழை தண்ணி இல்லாமல் அந்த விதைக்கு நம்ம அங்கே விதை போட்டோமாங்கிறதே மறந்துடுவோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகி ஒரு மழை வருது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அங்கேருந்து அந்த விதை என்ன பண்ணும், வராது. மழை தண்ணி படும்போது அந்த விதை வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபயர், ஏதோ ஒரு நெருப்பு தேவைப்படும். ஒரு நாள் நீங்கள் விதைச்சிட்டு போகிற அந்த வசனம் அன்னைக்கு டக்குன்னு அது என்ன பண்ணும், என்ன பண்ணும், ஆரம்பிக்கும். அப்போ இருதயத்தை தயார்படுத்துகிறவர்கள், விதைப்பவர்கள் தான் இந்த இருதயத்தை தயார்படுத்துவர்களாக என்ன இருக்கிறாங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல், அறுக்கிறவர்கள் அது யார் வேணால் என்ன பண்ணலாம் இருக்கலாம். என் வேலை என்ன, நான் விதைச்சிட்டே போகிறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் அதில் தெளிவாக என்ன பண்ணுங்கள், புரிந்து கொள்ள. நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு வேத வசனத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு நீங்கள் ஊழியத்துக்குன்னு போகும் பொழுது, சபையில் பார்க்கும் பொழுது, நீங்கள் சுவிசேஷம் சொல்லி வழி நடத்தி ஒருத்தர் வருவாங்க, டக்குன்னு
ஊர் மாறி போவாங்க, வேலை காரணமாக மாறி போவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் சபை விட்டு வேற ஒரு சபைக்கு போவாங்க. சோர்வடையக்கூடாது. அங்கே போய் நல்லா இருக்காங்களா ஆத்துமா, அவங்க போய் நல்லா பிரைட்ஃபுல்லாக இருக்காங்களா, சுவிசேஷத்தில் நல்லா ரட்சிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, போதும். இன்றைக்கி போதகர்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை இன்றைக்கி வரைக்கும் சபைக்கு உள்ளே வந்துட்டு போனவங்க சபையில் நின்றுருந்தாங்கன்னா நம்ம வைத்திருக்கிற சபை பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான சபையை, எல்லாருடைய சபையும் பிரம்மாண்டமாக மாறியிருக்கும். ஏன்னா உள்ளே வந்துட்டு போகிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பேக்வேர்ட் ஆகிடுவாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போவாங்க, இல்லை வேறு ஒரு சபைக்கு போவாங்க. அதனால் வரவங்கெல்லாம் உள்ள சபைக்குள்ளே உட்காருவாங்கன்னு கிடையாது. ஏன்னா எங்கோ ஒரு இடத்துல கண்டிப்பாக உட்காருவாங்க, அறுக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அறுப்பாங்க. ஆனால் என்னுடைய தான் நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கோம், விட்னஸ் கொடுத்து என்னுடைய சாட்சியை நான் கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரிப்பேர் நான் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல் இதனுடைய முக்கியத்துவம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட்டை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது. என்னுடைய வேலை சுவிசேஷத்தை நான் என்ன பண்ணணும், அறுக்கிறவங்ககிட்ட யாரோ இருந்துட்டு நான் என்ன பண்ணணும், சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும், நான் போகணும். என்னுடைய எஃபர்ட், என்னுடைய முயற்சியை விசுவாசத்தில் நான் என்ன பண்ணணும், போட்டுக்கிட்டே என்ன பண்ணணும்னு போகணும். ஏன்னா அறுவடை அப்படிங்கும்போது விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்ட் ஆண்டவரே கொடுத்துட்டார். எனக்குண்டானதை கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக எனக்கு கொடுப்பார். நீங்கள் சகோதரி நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. சில பேர் அதை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன் பாஸ்டர், ரட்சிக்கப்படுங்க, அதை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய விதையின் யாரோ ஒருவர் அறுவடை பண்ணுறாங்க, பட் ரிவார்டு உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதுக்குண்டான பரிசு உங்களுக்கு என்ன பண்ணும், வரும். நீங்கள் அதை குறித்து ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அடுத்தது 6வது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பங்கு. இந்த சுவிசேஷத்தில் நிறைய பார்த்தோம். விதை, தேவனுடைய வார்த்தை, அதுக்கப்புறம் நிலம், விதைப்பவர், அறுப்பவர், இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது தேவனுடைய பங்கு. 5th பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பங்கு. அதாவது சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் பொழுது அந்த உரையாடல் செய்கிறோம். நம்ம இன்னொருத்தரோடு சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் போது அந்த உரையாடலில் தேவனுடைய பங்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் அறிவிப்பவராகட்டும் அதை கேட்பவராகட்டும் அவங்க 2 பேர்த்தையும் அந்த உரையாடலுக்குள்ளே கொண்டு வரார். நீங்கள் அந்த இடத்த தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்கிறோம் கர்த்தர் என் வாழ்க்கையில் செயல்படலை, கர்த்தர் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஒரு பர்சன்ட்டை ஒருத்தர்கிட்ட உட்காந்து சுவிசேஷம் சொல்கிறீங்க, 2 நிமிஷம் உங்கள் வார்த்தையை அவங்க கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல தேவன் வேலை செய்கிறார். அவரை கொண்டு வந்திருக்கிறார், அந்த நிலத்தை உங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறார், அவர் கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார், கேட்க வச்சிருக்கிறார். இப்போ அது எவ்வளோ பெரிய காரியம். கர்த்தர் செயல்படாமல் இந்த சம்பவம் நடக்குமா என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பிலிப்புவை என்ன பண்ணுறாரு, காசாவை நோக்கி என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அப்படி காசாவை நோக்கி அனுப்பும் பொழுது அங்கே ஒரு எத்தியோப்பியன் யுனக் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறாரு. சுவிசேஷத்தை இருக்கு. அப்போ அனுப்புனது யார்? பிலிப்பு அனுப்புனது யார்? கடவுள். அந்த எத்தியோப்பியன் மனுஷனை அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சது யார்? கடவுள். அப்போ அங்கே ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலுடைய அடித்தளம் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் தேவனுடைய செயல்பாடு. அப்போ சுவிசேஷம்னு நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுதே, அறிவிக்க தொடங்கும் பொழுதே அது தேவனுடைய செயல் தான். தேவனுடைய உந்துதல் இல்லாமல் சுவிசேஷம் அறிவிக்க யாருக்குமே மனசு வராது. யாருக்குமே. இன்றைக்கி ஒரு சபை இருக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சு வருது சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னா ஒரு கும்பல், ஒரு பெரிய கூட்டம் வரும். சுகமளிக்கிற வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னால், சுகமளிக்க வல்லமை பெற்ற ஒரு போதகர் வராரு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கும்பல் வரும். சுவிசேஷம் அறிவிக்க ஒரு கிராமத்துக்கு போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை பேர் நம்ம போகிறோம்? ஒரு 100 பேர் இருக்கிற சபையில் ஒரு 10-15, ஒரு 10 பேர் 15 பேர். அப்போ மீதி இருக்கவங்களாம் இங்கே ஏன் அப்படின்னா இன்னும் அவங்கள கடவுள் ப்ரிப்பேர் பண்ணலை, கடவுள் அவங்களுக்குள்ள இருந்து செயல்படலை. அப்போ நீங்கள் அதில் ஒரு ஆள், நான் சுவிசேஷத்தில் வாஞ்சியாக இருக்கேன் பாஸ்டர், நான் போகிறேங்க, நான் சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை அவருடைய செயல்பாடு உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கொண்டு வர நிறையா பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் சவுலும் இன்னொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து போகிறாங்க. அதே போல் ஆக்ட்ஸ் 10ல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பேதுருவை ஆண்டவர் கொர்நேலி வீட்டுக்கு அனுப்புகிறார். கொர்நேலி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தயார் பண்ணி வச்சிருக்காரு. சுவிசேஷம் சொல்ல பேதுருவை வாங்க, கொர்நேலியை தயார்படுத்துகிறாரு. பேதுருவை தயார்படுத்தி பேதுரு நீ அங்கே போ அப்படிங்கிறாரு. பேதுருக்குள்ளே ஒரு சின்ன தடை இருக்குது.
அதை 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 என்ன பண்ணுறாரு, பேதுருக்குள்ளே இருக்கிற தடையை அதை ஒரு கிளாரிஃபை பண்ணி அதை தீர்த்து வச்சு, அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, சென்ட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, சென்ட் பண்ணுறாரு. ஏதோ டவுட்டுங்களா? ஓகே. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே சென்ட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. பேதுரு அங்கே தயார் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்க்கணும். நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும், ஒரு பிலிப்பியன் ஒரு ஜெயிலர்கிட்ட என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல பேசப்படுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அப்போ சூழ்நிலையை கர்த்தருடைய சூழ்நிலைகள் கர்த்தர் செயல்படுகிறார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், உருவாக்குறதை நம்ம என்ன பண்ணுறது நம்ம காண முடியுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப ஒரு அழகான வசனம் பாருங்க. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் ஏன் உலாவிக் கொண்டு இருக்கிறது? ஹீ இஸ் ப்ரிப்பேரிங். சுவிசேஷகர் விதை விதைப்பவர் ஒருத்தரை தயார்படுத்துகிறார், விதை அந்த நிலத்தை தயார்படுத்துகிறார். அந்த கண்கள் உலாவி கொண்டு இருக்கு. இங்கே இருக்கிறவர் இங்கே கொண்டு வந்து அந்த உரையாடலை தொடங்குறார், அவருடைய வார்த்தையை வெளிப்படுகிறது. அங்கே என்ன பண்ணுகிறது, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன பண்ணுகிறது வரதை நம்ம பார்க்க முடியுது. அதான் அடுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். அப்போ அந்த பசிதாகம் உள்ளவர்கள், ஹங்கிரியான பீப்புளை கர்த்தர் தயார் பண்ணி அவங்களை திருப்தி அடைய வைக்கிறது யாரால? உங்களால், என்னால். சுவிசேஷம் அறிவிக்கிற உங்களால், என்னால். அப்போ தேவனுடைய கரத்திலே அவர் செயல்படுவதற்குண்டான பாத்திரமாக நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அவர் அந்த ப்ராவிடன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சூழ்நிலை, அந்த ஆயத்தத்தை கர்த்தர் நமக்கு அவ்வளோ அழகாக என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்தி தருகிறார். அந்த கதவு கர்த்தர் அவ்வளோ அழகாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை கர்த்தர் என்ன பண்ணால் அவ்வளோ அழகாக என்ன பண்ணுகிறார், திறந்து கொடுக்குறார். இது ஏதோ சுலபமாக நடந்தக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. சுலபமாக இது நடந்த ஒரு சுவிசேஷம் நீங்கள் அறிவிப்பதும் ஒருத்தர் கேட்பதும் அவர் ரட்சிப்புக்குள்ளே போகிறது ஏதோ ஒரு யதார்த்தமான ஒரு காரியம், போகிற போக்குள்ள நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது தேவனுடைய செயல். அதில் நம்ம தெளிவாக என்ன பண்ண இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பாருவது ஆஸ்கிங், சீக்கிங், நாக்கிங் 3 காரியம் பைபிள் அழகாக சொல்லுது. கேட்கிறவர்கள், தேடுகிறவர்கள், தட்டுகிறவர்கள். இந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம இந்த வேத வசனத்தில் தியானிக்க முடியுது. அவர்கள் எல்லாம் கர்த்தர் பூமியில் அவருடைய கண்கள் உலாவி என்ன பண்ணுது, அவங்களை எல்லாம் என்ன பண்ணுது. ஒரு பர்சனுடைய லைஃப்பில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், உருவாக்குறார். அந்த வாய்ப்பு சுவிசேஷத்தை கேட்பதற்கு. அந்த வாய்ப்பு எப்படி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஒரு வியாதியின் சூழ்நிலையாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பலவீனத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், அவங்க குடும்பத்தில் சில போராட்டங்கள் இருக்கலாம், அவங்க குடும்பத்தில் சில கனவீனமான நேரங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட நேரம் வேணால் என்ன பண்ணலாம் இருக்கலாம். அவங்க அந்த சுவிசேஷத்தை கேட்பதற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துவதை காண முடியுது. அடுத்தது இந்த பாயிண்டினுடைய முக்கியத்துவம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்குள்ளாக ஒரு மனுஷனை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதனை வழி நடத்தும் பொழுது நம்மளுடைய தனிப்பட்ட எஃபோர்ட் அப்படின்னு கிடையாது, நான் சுயமாக போடுகிற என்னுடைய பலன் அப்படின்னு கிடையாது. கர்த்தர் எனக்குள்ளேருந்து செயல்படுகிறார். அதை நம்ம பாயிண்ட் என்ன பண்ணணும், மனதில் வைத்துக்கொள்ளும். ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் எனக்குள்ளேருந்து செயல்படுகிறார், அவர் எனக்குள்ளேருந்து வெளிப்படுகிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருந்து என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. அப்போ கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா 4 நிலத்தில் விதைக்கிறது போல் 4 பேர்கிட்ட பேசும் பொழுது ஒரு 3 பேர் அதிலிருந்து டீவியேட் ஆகுறாங்க, 3 பேர் விலகி போகிறாங்க. ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, அதிலிருந்து சுவிசேஷத்துக்குள்ளே கேட்டு ரட்சிப்புக்குள்ளே என்ன பண்ணுறாரு. அப்போ 4 பேரையும் அந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். ரிஜெக்ட் பண்ணுற 3 பேரை விட்டுருங்க, அந்த ஒருத்தர் கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், தயார்படுத்துவதை நம்ம என்ன பண்ணுறது காண முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம், இந்த இவாஞ்சலிசம், இந்த சுவிசேஷத்தை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய சக பணியாளர்கள், சக ஊழியம் செய்பவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழகாக என்ன பண்ணுகிறார், இந்த இடத்துல உபயோகப்படுத்துவதை நம்ம காண முடியும். தேவனுடைய பங்கு. அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் இந்த கதவை திறப்பதற்கு, அவர் அந்த கதவை திறப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை என்ன பண்ணுறார், செய்கிறார். அந்த கதவு திறப்பதுங்கிறது வேதாகமத்தில் நிறைய சொல்லப்படுது. ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்காக கோட் பண்ணுறேன். முதல்ல பார்க்கும்போது பவுல் சொல்கிறாரு, 1
1 கொரிந்தியர் 16:9 சொல்றாரு, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாரு, ஒரு 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 காரியத்தை திறக்கிறார். அப்போ பவுல் தன்னை எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நான் ஒரு சர்வெண்ட், நான் ஒரு வேலையாள், ஒருத்தருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கடவுள் திறந்து வச்ச கதவு, கடவுள் அதில் மூடின கதவு. அந்த சுவிசேஷம் அங்கே போகலைன்னா கடவுள் மூடின கதவு, கடவுள் திறந்த கதவு. இதை தெளிவாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 2:12 13 பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். நல்லா கவனிங்க, இந்த டோர் எல்லாமே யாராலே திறக்கப்படுகிறது, சுவிசேஷம் அறிவிக்க யாராலே திறக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கர்த்தராலே என்ன பண்ணுகிறது, திறக்கப்படுகிறது. அடுத்த ஒரு வசனம் கூட நான் கோட் பண்ணுறேன். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன பண்ண மாட்டான், பூட்ட மாட்டான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்தில். கர்த்தர் அந்த கதவு, இருதயம் வச்சுக்கலாம், நிலம்னு வச்சுக்கலாம், எப்படி ஒரு மனுஷனை எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓப்பன் டோர், கதவு திறக்கப்படுது அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய செயல்பாடு. சுவிசேஷம் அறிவிப்பதில் கதவு திறக்கப்படுது, ப்ரிப்பேர் பண்ணுறது, தயார் பண்ணுறது கடவுளுடைய செயல்பாடு. அதை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இண்டிவிஜுவல் அல்லது காங்கிரிகேஷன், அதாவது தனிப்பட்ட முறை சுவிசேஷம், ஒரு குழுவாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சுவிசேஷம். சில பேர் தனிப்பட்ட முறையில் கர்த்தரை பயன்படுத்துவார், சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக சேர்ந்து ஒரு ஊழியம், சுவிசேஷம். உதாரணத்துக்கு தனியாக நம்ம சில பேர்த்திட்ட தேவனுடைய நாமத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறது உண்டு. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், சபையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தி புதுசாக வரவங்களை அவங்கள போய் சந்திக்கிறது, அவங்களுக்கு அவங்களுடைய பெயர்களை எழுதுறது, சபையே முழு ஈடுபாட்டோடு செயல்படுகிற ஒரு காங்கிரிகேஷனல் ஒரு ஒரு எஃபர்ட்டை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ரெண்டும் யார் திறந்து வச்ச கதவு அப்படின்னு சொன்னால் கடவுள் என்ன பண்ணுது, திறந்து வச்ச கதவு. சில இடங்களில் வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கடவுள் அதற்குண்டான காரியத்தை என்ன பண்ணல, வாய்க்கப்படாததையும் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அதையும் நம்ம சில இடங்களில் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியாது. கடவுளை அனுமதிக்காத ஒரு காரியமும் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, யார் ரெடி டு அந்த வேத வசனத்தை, தேவ சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தயாருள்ளார். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், விதைப்பவன் இதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை, பட் இதை நம்ம அறிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இதை தேடக்கூடாது, யார் 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 எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க அங்கே கதவு ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறாருன்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வெளிப்படுத்துகிறாருன்னா ஐ ஹாவ் டு ரன் அண்டு நான் என்ன பண்ண, வேகமாக ஓடி சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, இவங்களா. இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது சில வசனங்களை கோட் பண்ணலாம், அடுத்து வர இடத்துல நம்ம சொல்ல முடியும். அந்த இடம் தான் சொல்லப்படுது தவிர எந்த மனிதரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிடப்படுவதாக நம்ம பார்க்க முடியல. இப்போ ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரா, நீங்கள் யாரையும் அங்கே நம்ம பார்ஷியாலிட்டி பார்க்கவே கூடாது, பிரித்து பார்க்கவே கூடாது. இவர்கிட்ட சொல்லலாம், இவர்கிட்ட சொல்லலாம், அறிவிச்சிட்டு சில பிரச்சனைகள் உண்டு, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம அதை குறித்து பயப்பட தேவையில்லையே. பாஸ்டர் அழகாக சொல்லுவார், பாஸ்கர் பாஸ்டர் அழகாக சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் இருந்ததை காட்டிலும் ஒரு உபத்திரவ காலம் இங்கே கிடையாது, இப்போ இருக்கிற காலத்தில் கிடையாது சுவிசேஷத்திற்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே ஸ்டாப் ஆகலை, எதை குறித்தும் அவர் பயப்படலை, அவர் போயிட்டே இருந்த. இன்றைக்கி நம்ம தான் ஞானம், புத்தி, அறிவு, பயம், இந்த மாதிரி பல வார்த்தைகளை கோட் பண்ணி, இல்லை ஞானமாக செயல்படும், கொஞ்சம் தாமதிப்போம், கொஞ்சம் செயல்படுவோம், அமைதியாக இருப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பின்தங்குறோமோ தவிர அந்த உபத்திரவத்தை குறித்து நம்ம எங்கேயும் கவலைப்பட தேவையில்லை, போய்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை. அது உண்மைதானே. இன்றைக்கி நம்ம இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது இல்லைங்கய்யா, இல்லை பாஸ்டர் எங்கள் ஊரில் தப்பாக நினைப்பாங்க, நான் சொல்லும்போது என்ன பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்கக்கூடாது. எனக்கு ரொம்ப நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பாருங்களேன். வயசான அம்மாக்கள், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வயசான ஒரு அம்மா மெரினா பீச்சில் என்ன பண்ணுறாங்க, வேத வசனத்தை ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு அவங்களுக்கு படிக்க கூட தெரியாது. அப்போ அந்த அம்மா கிட்ட அந்த வசனத்தை அவங்க வாங்கி சில பேர் அதை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. நீ படிமா அப்படின்னு கொடுக்குறாங்க, அந்த அம்மா படிக்க தெரியல, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மா ஏசு நல்லவருப்பா, ஏசு நல்லவருப்பா, ஏசு. நான் விசுவாசிக்கிறேன் அந்த அம்மா எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு நிறைய உதாரணங்கள் தெரியும், நம்மளும் சொல்ல முடியும். நம்ம இதுலேயும் நம்ம நிறைய பேர். ஆனால் நம்ம சில நேரங்களில் சில பேர் இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணிடுறோம், பின்தங்கிடுறோம்.
இல்லை. கர்த்தர் கதவை திறந்தால் சுவிசேஷம் அறிவிக்கணும். மனுஷன் பற்றி நம்ம கவலை என்ன பண்ணக்கூடாது, படவே கூடாது. அந்த சைடு நம்ம எதை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்படக்கூடாது. தேவனுடைய பங்கு, அவருடைய செயல் என்ன அப்படின்னு சொன்னால் கதவை திறக்கிறது, கதவை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான காரியம். அடுத்தது கடைசியாக ஒரு காரியம் முக்கியமாக நம்ம தியானிக்க வேண்டியது என்னென்னா ஜெபம். சுவிசேஷத்தினுடைய அடுத்த ஒரு ஆணித்தரமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெபம். நல்லா கவனிங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாமல் சுவிசேஷ பணியை செய்யவே முடியாது. சுவிசேஷம் தோல்வி அடைகிறதுக்கே இன்றைக்கி முக்கிய காரணம் என்னென்னா சரியான ஜெபம் இல்லை. அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் மிஷினரிமார்கள் வந்தாங்க. நம்மளுடைய சபையில் ஆகட்டும், ஜெபத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு ஆத்தும அறுவடை இருந்தது. இன்றைக்கு இந்த சுவிசேஷம் தொய்ந்து போவதற்கு, இல்லை சுவிசேஷம் அந்த டவுன் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்னென்னா இந்த சுவிசேஷத்திற்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ஆகிய ஜெபத்தில் இல்லை. இன்றைக்கி நம்மளே ஒரு காலையில் எந்திரிக்கிறோம், இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அப்படின்னா அதை குறித்து நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும், எவ்வளோ நேரம் உபவாசம் இருந்தோம். தேவன் செயல்படுகிறார், நிலம், விதை இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் என்னென்னா ஜெபம். நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். கொர்நேலியுடைய வீட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்கள். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். கொர்நேலியு எல்லாம் அது அவர் தயாராகிறார். அதே 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் அவன் என்ன பண்ணான், ஏறினான். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுறாரு, பேதுரு என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. பேதுரு பார்க்குறோம் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு மார்வலஸ் அப்படியான ஒரு மைட்டி மேனாக என்ன பண்ணுறாரு, ஒரு வெளிப்படுறார். அப்படியே ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ஒரு நாளைக்கு 2000, 3000, 5000 எந்த சின்ன பிரசங்கம் பண்ணால் சுவிசேஷத்தை அறிவித்தா அவ்வளோ பெரிய அறுவடை. அதுக்கு உண்டான சீக்ரெட் சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான். இந்த இடத்துல லூக்கா மென்ஷன் பண்ணிட்டார். லூக்கா அழகாக மென்ஷன் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் முக்கியமாக நிறைய விஷயங்கள் லூக்கா யாருக்கிட்ட இருந்து பெற்றிருக்காருன்னா பேதுருக்கிட்ட இருந்தால் என்ன பண்ணுறாரு, பேதுரு பவுல்கிட்ட பெற்றிருக்கிறாரு. ஸோ அந்த பேதுருக்கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் அழகாக கேதர் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்கிறார் 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து தான் என்ன பண்ணார், சுவிசேஷத்தை கொண்டு போனார். சுவிசேஷம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பிரதான காரியம் ஜெபம். அதை ரொம்ப நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும் நம்ம வச்சுக்கணும். நம்மளோட டிசையர், நம்மளுடைய ஆசை எப்படி வேணால் இருக்கலாம். இன்றைக்கி இந்த குடும்பம் ரசிக்கப்படணும், இந்த ஜனங்கள் ரசிக்கப்படணும், இந்த ஊர் ரசிக்கப்படணும். இட்ஸ் மை டிசையர். என்னுடைய ஆசை எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆசை அது நடக்கணும் அப்படின்னு சொன்னால், என் ஆசை அது கர்த்தர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஜெபம் எல்லாமே சுருகிருச்சு, ஒரு சின்ன வட்டப்பாதையில் வந்துருச்சு. என் ஜெபம் அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றியே என் ஜெபம் சுற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு உண்டானது, என் பிள்ளைகளுக்கு உண்டானது, என் குடும்பத்துக்கு உண்டானது. என் ஜெபம் எப்போ விரிவடைய ஆரம்பிக்கிறதோ, என் ஜெபம் எப்பொழுது சுவிசேஷத்திற்கென்று விரிவடைய ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் என்ன பண்ணுறோம். அழகாக இன்னொரு வார்த்தை கூட நீங்கள் பார்க்கலாமே. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்கிறார், திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் கேட்குறார், பவுல் சொல்கிறார் எங்களுக்காக அந்த திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க. பவுல் கேட்குறார். அவர் ஜெபம் பண்ணுறார், அவர் இல்லாமல் மற்றவங்கள அதில் கேட்குறாரு, நீங்கள் எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. இப்போ ஜெபத்தினுடைய வேல்யூவை பவுல் எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்கிறார் பாருங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய உபதேசங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய தயவுசெய்து அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துட்டாருன்னா அதில் வெளியே வந்துடுங்க. அதுலேயே நம்ம ஸ்டிக்கான ஆகிடக்கூடாது. அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உபதேசங்களை பார்த்துட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்ஷிப்பை பார்த்து, ஆராதனையை பார்த்துட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை பார்த்துட்டு அதையே பேசிக்கிட்டு இல்லை அதிலேயே இருந்துக்கிட்டு நமக்கு தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் வேதாகமத்தை கொடுத்துட்டாரு, சத்தியத்தை கொடுத்துட்டாரு. தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அது அந்த பாதையில் ஓடிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். அப்போ ஜெபம் அழகாக சொல்கிறார் பவுல், எனக்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட முக்கியத்துவம் அதுதான். தேவன் அந்த ஆத்துமாவை தேடுறாரு. அந்த ஆத்துமாவை தேடி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து அந்த வசனம் செயல்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுது. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுது. இரவு முழுவதும் அவர் என்ன பண்ணார், ஜெபித்தார். இரவு முழுவதும் ஜெபித்து சுவிசேஷத்தை என்ன பண்ணார், கொண்டு போனார். அதுதான் சக்ஸஸ். சுவிசேஷத்தினுடைய சக்ஸஸ் அதுதான். கடைசி ஒரு 4-5 பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். அதில் கடைசி பார்க்குற அந்த ஜெபம் கடைசியாக பார்க்குறோம், பட் அது ஃபஸ்ட்டாக இருக்கணும்.
பாயிண்ட் எல்லாத்தையும் ஏன் கடைசியாக சொல்கிறோம், நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெபம் ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்திற்காக உபவாச ஜெபங்கள், சங்கிலி ஜெபங்கள் ரொம்ப முக்கியம். அந்த ஜெபம் தான் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா ஆத்துமாக்களை, அந்த வாசலை திறக்க வைக்குமா. பவுல் சொல்கிறார் பாருங்கள், அந்த திருவசனத்தை போதிக்கும்படியான அந்த வாசலை எங்களுக்கு என்ன பண்ணும், திறந்து வைக்கும். சகோதர சகோதரியே, அந்த தான் சுவிசேஷத்தினுடைய ஒரு சக்ஸஸ். இது எல்லா பாயிண்ட்டுமே நம்ம வேதவசனத்துலேருந்து நம்ம தியானிக்க முடியுது. நிறைய பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சுவிசேஷத்தினுடைய கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த பாடப்பகுதியை. சுவிசேஷத்தில் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா பொறுமையும் நிதானமும் இருக்கணும். பொறுமை அப்படின்னு சொன்னால் பின்தங்கிறது கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், அறிவிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், போகணும். கீ டு சக்ஸஸ் அதுதான், சாவி அதுதான். வெற்றியினுடைய சாவி என்ன அப்படின்னா பர்சீவியரன்ஸ். ஓடிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். பொறுமை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி சில சபைகள் நம்ம பார்க்குறோம், பெரிய சபைகள் விட்டுருங்க, பெரிய சபைகள் வந்து யாரோ ஒரு போதகர் ஆரம்ப நாட்களில் அவர் உழைச்சிருப்பார், அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, அது தவறுன்னு நான் சொல்லலை, அது ஒரு பெரிய சபை. ஆனால் இன்றைக்கி ஒரு சபை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சபையை கட்டி எனக்கு டேலண்ட் இருக்குது, நல்லா நான் சிங்கர், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா கீபோர்டு வாசிப்பேன், பணம் என்கிட்ட இருக்குது, நல்லா எக்யூப்டான சபைகள், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ், பெரிய பெரிய லைட் செட்டப், பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு சபை வச்சு டக்குன்னு ஆத்துமாக்களை இழுத்து நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி சொல்கிறது உண்டு. அதில் அறுவடையே கிடையாது. சபை அந்த மாதிரியான காரியங்கள் வந்து அறுவடையே கிடையாது. ஒரு உண்மையான ஒரு சபை அப்படின்னு அந்த சபைகள் நிறைய நிலைச்சு நிற்காது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வேற, ஒரு நோக்கம், பர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் வேறு. அவங்க ஆத்மா ஆதாயம் கிடையாது. அந்த சபையில் போகிற ஆளை கொண்டு வரணும், உங்கள் சபையில் இந்த ஸ்பீக்கர் செட்டப் இல்லை, உங்கள் சபையில் இந்த ப்ரொஜெக்டர் இல்லை, உங்கள் சபையில் இந்த மைக் செட்டப் இல்லை, உங்கள் சபையில் இப்படி இருக்குது, உங்கள் சபையில் ஏசி இல்லை, இப்படி நோக்கம் காட்டுறவங்க சத்தியத்தை போதிக்க உங்களை அழைக்கல. ஆனால் உண்மையான சுவிசேஷத்தை அறிவித்து கட்டப்படுகிற சபைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் டைம் எடுக்கும். அந்த சபை வளர்கிறதுக்கு 10, 12, 15, 20, 25, 50, 100 ரீச் பண்ணுறதுக்கே 10 வருஷம் 15 வருஷம். ஏன்னா அது அந்த ஆத்மா ஆதாயம், அதுதான் ஆத்மா ஆதாயம். போதகர்கள் சில பேர் இணைஞ்சிருக்கிறீங்க, நானும் இருக்கேன். சில பேர் இப்போ தான் ஊழியத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க, தயாராகிட்டு இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழியத்திற்கு வந்த உடனே நம்ம பார்க்குற சபைகள் மாதிரி நம்ம ஒரே வருஷத்தில் சபை அப்படி வந்துடும் அப்படிங்கிறது அந்த மைண்டு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பொறுமை அவசியம். நிறைய உபத்திரவங்கள் வரும், நிறைய பாடுகள் வரும், நிறைய இந்த மாதிரியான காரியங்கள் வரும். அதில் எல்லாம் சபை கட்டப்படும். நிறைய போதகர்கள் இருக்குது, அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல் உள்ளே வந்த ஆட்களை கணக்கு போட்டால் இன்றைக்கி சபை கட்டடம் தாங்காது. அந்த பொறுமை. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ராங் பர்ஸ்பெக்டிவ், தவறான நோக்கங்கள். நான் ஏற்கனவே கொஞ்சம் கவர் பண்ணது. அவங்களுடைய நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், அதாவது அவங்களுடைய தவறான எண்ணங்களை சுவிசேஷத்திற்குள்ளே புகுத்துவது. சுவிசேஷத்திற்குள்ளே என்னுடைய ஆதாயம், என் சபையின் ஆதாயம், என் குடும்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்தை புகுத்தணும் அப்படின்னா அந்த சுவிசேஷம் அப்படியே 0 ஆகிடும். அங்கே ஒரு பலன் இருக்காது. விதைக்கிற நம்ம ஃப்யூச்சரில் அறுக்கிறவங்களும் யாரும் இருக்க முடியாது. அதனால ஒரு 0 காஸ்ட் தான் அது. அதனால ஒன்றும் ப்ராஃபிட்டும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ரைட் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னால் ஆத்மா ஆதாயம்னா சுவிசேஷம் அப்படிங்கிறது அந்த ரட்சிப்புக்குள்ளே போகணும். என்னுடைய நோக்கங்களை நான் அதில் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணக்கூடாது, அதில் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. படுகிற பிரயாசம் விருதாவாக போகாது. அந்த பிரயாசத்துக்குண்டான பலன் கிடைக்கும். ஆனால் உறுதியோடு இருக்கணும், அசையக்கூடாது, கிரியைகளை பெருகணும். கர்த்தருடைய கிரியைகளை தான் பெருகணும். ஆனால் என்னுடைய பிரயாசத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஓடிக்கிட்டே தேவன் கொடுத்த அந்த பிரயாசத்தை நான் என்ன பண்ணணும், ஓடிக்கிட்டே நான் என்ன பண்ணணும், போகும். பல்வேறு பாயிண்ட் இன்றைக்கி நம்ம தியானித்தோம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குமானா எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் அங்கே டீச் பண்ணுறேன். இது எப்படி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி நான் இதை குறித்து நிறைய காரியங்கள் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் வருவேன். ஒரு வேளை கேள்விகள் இருக்குமே ஆனால் பாஸ்டர்கிட்ட நீங்கள் அணுகலாம். அதுக்குண்டான விளக்கமும் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ஒரு சில பாயிண்ட் நம்ம சொன்னதிலிருந்து நான் உங்களுக்கு திரும்ப நான் அந்த பாயிண்ட்டை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் விதையின் வல்லமை, 2வது நிலத்தின் தன்மை, 3வது விதைப்பவரின் பங்கு, அடுத்தது விதைப்பதற்கும் அறுப்பதற்கும் உண்டான கொள்கைகள் நாம் பார்த்தோம்.
அடுத்தது விதைப்பவர் ஒருவர், அறுப்பவர் ஒருவர். அடுத்தது தேவனுடைய செயல், தேவனுடைய பங்கு, தேவனுடைய செயல். அடுத்தது ஜெபத்தினுடைய பங்கு, ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவமாய் என்ன பண்ணுகிறது அங்கு இருக்கிறது என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம தியானித்தோம்.